இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தின் முன்பகுதி. நியாயத்திலே முகதாட்சண்யம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்துக்கு பயப்படுகிறாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட காரியங்களை எல்லாம் மோசே ஜனங்களுக்கு அறிவித்தான். நியாய தீர்ப்பு தேவனுடையது. வேதாகமத்தின் தேவன் நீதி உள்ளவர், நீதியை நேசிக்கிறவர், அதை கட்டளையாக கொடுப்பவர், அதை புரட்டுபவர்களை தண்டிப்பவர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் சர்வலோக நியாயாதிபதி. முந்தின வசனத்தில் உங்கள் சகோதரருக்கு இருக்கிற வழக்குகளை நீங்கள் கேட்டு இரண்டு பக்கங்களிலும், அதாவது உங்களுடைய சகோதரருக்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லி, அநேக மக்கள் சேர்ந்து நியாயத்தை புரட்டும்போது அவர்கள் பக்கம் சாய்ந்து நியாயத்தை புரட்டாதபடிக்கு, தீமை செய்ய அநேக ஜனங்களை பின்பற்றாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் கர்த்தர் சொன்னார். நியாய விசாரணையின் போது அநியாயம் செய்யாமல் எளியவனுடைய கூக்குரலை கேட்டு அவனுக்கு நீதி செய்ய வேண்டும். பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சி முகதாட்சியனம் செய்யாதபடி சிறியவனுக்கும் எளியவனுக்கும் பெரியவனுக்கும் நீதியாய் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்றார். பெரியவனுடைய வார்த்தை கேட்பது போல சிறியவனுடைய வார்த்தையும் கேட்டு நியாயம் செய்ய வேண்டும். அநீதியாய் தீர்ப்பு செய்யக்கூடாது. முகதாட்சண்யம் பார்த்து லஞ்சம் வாங்கி நியாயத்தை புரட்டி தீர்ப்பு சொல்லாதபடிக்கும், தீமை செய்ய அநேக ஜனங்களை பின்பற்றாதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி நியாயம் புரட்டப்படுகிற அந்த மக்களுக்கு கர்த்தர் தாமே நீதி செய்கிற தேவனாக, நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு தேசத்தில் நீதி நியாயம் புரட்டப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நியாயம் மறுக்கப்படுகிறதோ அந்த தேசம் அது சபிக்கப்பட்ட தேசமாக, தேவனுடைய தண்டனை பெறுகிற தேசமாக மாறும். சாலமோன் ராஜா தேவனுடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு தனக்கு ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்று கேட்ட அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் மகிழ்ந்து மகா பெரிய ஞானவானாக்கி சாலமோனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அப்படிப்பட்ட ஞானம் ஒருவருக்கும் இல்லாத அளவுக்கு திரளான ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நீடித்த ஆயுளையும் கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, நீதியுள்ள நீதிபரரே, நியாயத்திலே முகதாட்சியம் பாராதபடி, ஏழை எளிய மக்களை ஒடுக்காதபடி, நீதியாய் தீர்ப்பு செய்யும் கிருபையை எங்கள் நியாயாதிபதிகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கட்டளைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டு நடக்கவும் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார் என்கிற உணர்வுள்ள இருதயத்தோடு கூட செயல்படத்தக்கதான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படிக்காய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.